6ஆம் இடத்துல இருந்த சனி கன்னிராசி கன்னிலக்னம் ரெண்டுக்கு எடுத்துக்கங்க. 7ஆம் இடத்துக்கு போறாருங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்கு கண்டக சனியா உருவாகுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்க ராசிக்கு சுக்கிரன் நீசமாகிற இடம். அப்போ உங்களால அந்த பணத்தை சேமிக்க முடியாது, பண இழப்புகள் ஆகணுங்கிறது உங்க ஜாதகத்துல இயற்கையா இருக்கிற விதி. நீங்க பணம் கிடைக்கும் போது கரெக்டான காலத்துல சேர்த்து வச்சுக்கலைன்னா உங்களுக்கு சிரமம். உங்க ராசிக்கு உங்க ராசியாதிபதி உச்சமாகிறார். பெருத்த அறிவாளிகள். புதன் அங்கதான் உச்சமாகிறார் கன்னியில. எல்லாருக்கும் வழிகாட்டுவீங்க, எல்லாருக்கும் கைடு பண்ணுவீங்க. நீங்க நல்லா வாழலையே, உங்களோட பிளானிங் உங்களுக்கு வேலை செய்யலையே, அதான் இங்க பிரச்சனை. அப்ப பாருங்க, இந்த சுக்கிரன் நீசமாகறதால காசை தக்க வைக்க முடியாது. பண விஷயத்துல மட்டும் நீங்க கரெக்டா இல்லைன்னா உங்களை காலி முடியும், பேரை கெடுக்காம போகாது. அப்ப காசு விஷயத்துல கவனமா இருக்கணும். பொதுவான கருத்து இது. ஆனா அறிவாளிகள், சிந்தனையாளர்கள் ஊருக்கெல்லாம் நல்லது செய்வாங்க. ஊரு பூரா நல்ல பேர் தான், புகழோட தான் இருக்காங்க. குடும்பத்துக்குள்ள பாருங்க, ஒரு பேரே நல்லா இருக்காது. உறவுகள், ஃபேமிலிக்குள்ள எல்லாம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நல்ல நாலேஜபிள் பர்சன். இவங்க கிட்ட ஒரு கருத்து கேட்கிறோம், ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா சூப்பரா பிளான் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் கன்னி. அப்போ இந்த பயிற்சியில 6ஆம் இடத்துல இருந்துச்சு, எப்படி கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சீங்க. ஆனா அடுத்தது சனி உள்ள நுழையுது, கண்டக சனியா. அங்கதான் ராகுவும் இருக்கிறார், ரெண்டும் மோதுது. ஆனாலும் உங்க ராசியை குரு பார்த்துட்டு இருக்கிறாரு, அதனால தப்பிச்சுக்கலாம். இந்த ராகு சனி ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி ராகு இப்படி வந்துடணும், சனி அங்க இருக்கணும். அப்பதான் ரிலாக்ஸ் ஆகும். சனி பேச்சு ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் 5 மந்த் பயங்கர ஜாக்கிரதையா இருக்கணும். இது பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க, ஜோஷிங்கிறது வழிகாட்டி. உங்களை சரி பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு கரெக்டா நகர்றதுக்கான ஒரு டூல் இது. இதை பயன்படுத்தி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போய்க்கீங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு சனி 7ஆம் இடத்துக்கு வராது, இருக்கிற இடம் பலம். அப்ப 2வது குழந்தை, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போறது, இதுக்கெல்லாம் பக்கா சூப்பர். நீங்க ஜாதகரை வெளிநாடு வெளியூர் போய் தங்குறாங்க, அடுத்தபடி செட்டில் ஆகலான்னு இருக்கிறேன் அப்படின்னா இந்த சனி பயிற்சி சூப்பர், பிரமாதமா இருக்கும். மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. சரி, எங்க சார் தப்பு பண்ணணும்னா, பாக்குற பார்வைன்னு 9ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்களோட 4ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்க ராசியவே பார்ப்பார். அல்லது லக்னமா இருந்தா லக்னத்தை பார்ப்பார், கன்னி லக்னமா இருந்தா. அப்புறம் லக்னத்தையோ ராசியோ சனி பாக்குறாரு. கன்னியை பார்க்கும்போது உங்க மனசு புத்தி மெல்ல ஸ்லோவாகும். சனி பார்க்க பிரச்சனை, உச்சபட்ச பிரச்சனை பார்வைக்கு தான் உண்டு. இருக்கிற இடத்த கூட விட்டுருவாரு, விருத்தி பண்ணி விட்டுருவாரு. ஆனா பாக்குற இடத்துக்கு கவனம்.